சகரியா எலிசபெத்லாம் ஏப்பா அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. ஐயா பொறுமையா நீர் பிள்ளைய கொடுப்பீரோ என்னமோ, நாங்கள் உங்கள் ஊழியத்தை என்ன செய்யணும், செஞ்சுதான் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கனாலும் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு ஊழியத்தை ஜம்முன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் தேவதூதன் இறங்கி வந்து, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு சாக்குன்னு நீ பேரிடுவாய். பிரைஸ் காட். ஆனால் 20 வருடங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, காத்திருக்க. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுற. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஈசா கிட்ட கடைசி 20வது வருஷத்துல குழந்தை பிறக்கு. ஒரே நேரத்தில் இப்போ 12 பிறந்துரும் போல, கொஞ்சம் லேட்டாக தானே பிறக்கு. அப்போ ஒரே நேரத்தில் பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஒரு 12 பிள்ளை என்ன பண்ணிடுவாங்க, ரெபேக்காள் போட்டுரும் அப்படின்னு பார்க்காங்க. அதுக்கு ஏற்றபடி 2 பிள்ளை என்ன செய்யுது, ரெட்டை பிள்ளை பிறக்கு. யாக்கோவும் ஏசாவும் அப்படி வந்து பிறந்து அப்படி விழுறாங்க. உடனே அப்படியே மறுபடியும் எது பார்த்துட்டு, அவ்வளோ முடிஞ்சது எண்டு படம் முடிஞ்சிட்டு. 2 பிள்ளை தான். இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளை சொல்லுங்க, இஸ்மவேலுக்கு. ஆனால் ஈசாக்கு எத்தனை பிள்ளை, மிச்சம் 10 காணும். இஸ்மவேல்கிட்ட உடனே என்ன செஞ்சிட்டு நிறைவேறிட்டு, ஆனால் ஈசா கிட்ட அன்னைக்கு நிறைவேறலை. அப்புறம் அப்படியே அவ்வளோதானா முடிஞ்சுதா அப்போ அப்படின்னு பார்த்தா, இஸ்மவேல்கிட்ட 12 பிறகுனா அப்போ ஈசாக்கிட்டையும் 12 பிறக்கணும்ல. ஆனால் ஈசாக்கிட்ட பிறக்கலை. அப்புறம் யாக்கோபு வாராரு, அங்கே வதன்னு சும்மா இந்த ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி. அப்போ நான் சொல்கிறேன், ஆபிரகாம் ஒரு பிரிண்ட் அவுட்டு, ஈசாக்கு அடுத்து ஒரு பிரிண்ட் அவுட்டு, யாக்கோபு வந்து அதில் வந்து சும்மா சக்கன்னு என்ன செய்யுது. பிரைஸ் காட். ஒன்று ஓப்பன் ஆயிட்டுன்னா மறுபடியும் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த ஒன்றுக்காக சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரைஸ் காட். ஸோ அவசரப்படாமல் அப்படியே பொறுமையாக என்ன பண்ணணும். சரி, இப்போ இஸ்மவேலுக்கும் 12 பிரபுக்கள் வந்தாச்சு, ஆபிரகாமுடைய சந்ததியிலையும் 12 பிரபுக்கள் வந்தாச்சு. ஐயா, அவருக்கும் இவங்களுக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் இல்லையான்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்டே கேட்குறேனே, யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்களா? கொஞ்சம் பேர் சொல்லுங்க. 12 பேர் பேரு: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், நப்தலி, யோசேப்பு, தான், ஆசேர், காத், செபுலோன், பென்யமீன். இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்கள் இருந்தாங்களா? பேரெல்லாம் சொல்லுங்க. ஏங்க, யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்படியே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி 12 பேரையும் சொல்லிட்டீங்க. இப்போ இஸ்மவேல் பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லுங்க. பார்த்தீங்களா? தெரியலல்ல, கையை தட்டுங்களேன். வாக்கு தத்தத்துக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் என்ன செய்யுது? இங்கே ஒன்று சொன்னது அங்கே ஒன்று சொல்லப்படலை. இஸ்மவேல்கிட்ட ஒன்று சொல்லலை ஆண்டவர், உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லலை. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் பேரை. வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இப்போ பேரே தெரியலை. இஸ்மவேல் தெரியுது, ஆனால் அவன் பெத்தெடுத்த பிள்ளைங்க ஒரு பேர் கூட. ஆனால் நமக்கு ஈசாக்கையும் தெரியுது, ஈசாக்குடைய பிள்ளை. சரி, ஈசாக்குடைய பிள்ளைங்க 2 பேர் பேரு யாக்கோபு, ஏசா. அழகா தெரியுது. அதுக்கப்புறம் அப்படி ஏசாவுடைய பிள்ளைங்க பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் யாக்கோவுடைய பிள்ளைங்க பேரு 12 பேர் பேரு நமக்கு என்ன செய்யுது? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏங்க, இஸ்மவேல் என்னதான் ஆசீர்வாதமாக இருந்துட்டு போட்டுமே, ஐயா யாருன்னே தெரியலையா அவன் பிள்ளைங்கெல்லாம். ஆனால் இன்னைக்கு ஆபிரகாமையும் தெரியுது. அதுலேயும் பாருங்களேன், எங்கேயாவது இஸ்மவேலின் தேவன்னு சொன்னாரா? நல்லா நல்லா கையை தட்டி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் சொல்லிதா மோசேட்ட தன்னை வெளிப்படுத்துகிறார். அங்க உள்ள இஸ்மவேலை என்ன செய்யல? நான் இப்ப இஸ்மவேலை தாக்கி பேசுறது என்னுடைய நோக்கம் அல்ல, தேவ பிள்ளைகளை உயர்த்தி பேசுவது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரைஸ் காட். வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் நானும் பிறந்தவர்கள். இப்ப சொல்றேன், யார் அந்த இஸ்மவேல், யார் அந்த இஸ்ரவேல் அப்படின்னா, இப்ப என்னவே எடுத்துக்கிறேன். நான் பிறந்தேன், பாத்தீங்களா? இஸ்மவேலாய் பிறந்தேன்.
ஆனால் நான் எப்போது மறுபடி பிறந்தனோ இஸ்ரவேலாய் பிறந்திருக்கிறேன். என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வெளியில் வந்தபோது நான் இஸ்மவேல். என்றைக்கு நான் வசனத்தினால் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேனோ, ஆவியினால் நான் பிறந்தேனோ, அன்றைக்கு நான் இஸ்ரவேலாய்